ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி ரெசிபீஸ் அண்ட் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலேயே முக்கியமான ரூமான பூஜை ரூமில் இருக்கிற திங்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, ப்ளஸ் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருஷ்ணரோட அலங்காரம் வழிபாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மந்த்லி ஒன்ஸ் சாமி ரூமில் இருக்கிற சிலைகள், விளக்கு எல்லாத்தையும் கழுவுவேன். மந்த்லி ஒன்ஸ் கழுவுறது, அந்த ரூம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஒரு நாள் ஒதுக்கி அந்த நாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சூப்பராக செட் பண்ணிடுவேன். அந்த 1 மந்த் சூப்பராக இருக்கும். சாமி ரூம் ரொம்ப அழுக்கடைஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி மொத்தமாக எடுத்து போட்டு கழுவி மறுபடியும் அதே மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சாமி சிலைகள், அந்த செம்பு டம்ளர், அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கழுவிடலாம். அந்த சாம்பிராணி, கரண்டி, பெல், இது எல்லாமே எண்ணெய் பிசு இல்லாத பொருட்கள், அதனால் ஃபஸ்ட்டு இதை கழுவிடலாம். விளக்கு கடியில் வைக்கிற தட்டு அதெல்லாம் குறைஞ்சது 2 தடவை கழுவுனா தான் நல்லா பளபளன்னு பிசு இல்லாமல் இருக்கும். அதனால் அது 2வது கழுவிக்கலாம். இப்போவே பித்தளை பாத்திரங்கள் கழுவுறப்ப நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவுனா தான் நல்லா பளபளன்னு கிடைக்கும். பித்தளை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் பார்த்திங்க அப்படின்னா பீதாம்பரி பவுடர். அது கூடவே கொஞ்சம் வெஷல் வாஷ் பண்ணுற அந்த லிக்யூடும் மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போவே கழுவுவேன். இந்த மாதிரி 2யும் மிக்ஸ் பண்ணி கழுவுனீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு நமக்கு கிடைக்கும். பித்தளை பாத்திரங்கள் நல்லா ஜொலிக்கும். அந்த கண்ணாடி சிலைகள்லாம் இருக்கும், நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கிருஷ்ணர், ராதா, புத்தர், விநாயகர், கிருஷ்ணர், அந்த குட்டி கிருஷ்ணர், அவங்கள எல்லாத்தையும் நார்மல் தண்ணியில் கழுவிடுவேன். இந்த மாதிரி சோப் தேய்ச்சி கழுவ மாட்டேன். இந்த மாதிரி சாம்பிராணி கரண்டி, அந்த பித்தளை ப்ளஸ் எவர் சில்வர், இந்த 2 மட்டும்தான் இந்த மாதிரி லிக்யூட் ப்ளஸ் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி பூஜை பொருள் கழுவுறப்ப நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் சிங்க் வச்சு தான் நீங்கள் கழுவுவீங்க. அந்த சிங்க் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா லிக்யூட் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் சாமி சிலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வச்சு கழுவுங்க. வெஜ் நான்வெஜ் 2மே சாப்பிட்ற ஃபேமிலியாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த சிங்கில் தான் எல்லாத்தையும் போட்டு கழுவுவோம். அப்போ சாமி சிலைகளும் வைக்கிறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கீழே ஒரு பெரிய ட்ரே வச்சு அதுக்கு மேலே சாமி சிலைகள், விளக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கடுத்து கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. கொஞ்சம் சாமிக்கு ஒரு க்ளீனாக நம்ம அந்த ஒர்க்லாம் பண்ண மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கண்ணாடி சிலைகள் எல்லாத்தையும் நார்மல் தண்ணியில் கழுவிக்கலாம். பூஜை பொருட்கள் எல்லாம் கழுவுறதுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி, இந்த 4 நாட்களும் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை கழுவுறதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாய், புதன், வெள்ளி, இந்த 3 நாளும் பூஜைக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளுமே கழுவவே கூடாது. இப்போது நம்ம அந்த தட்டு, சாம்பிராணி கரண்டி, அந்த பித்தளை சிலைகள் எல்லாத்தையும் கழுவிடலாம். கழுவிட்டு அதுக்கடுத்து நம்ம விளக்கு கடியில் வைக்கிற தட்டும் கழுவலாம். நான் முன்னாடி புளி ஊற வச்சு அந்த புளியை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கடுத்து பீதாம்பரி பவுடர் போட்டு கழுவுவேன். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன், இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். லெமனும் உப்பும் மிக்ஸ் பண்ணி அதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கடுத்து பீதாம்பரி பவுடரும் போட்டு கழுவிட்டு 3வது தடவை சோப் லிக்யூட், அந்த வெசல் வாஷ் பண்ணுற லிக்யூட் வச்சு கழுவுவேன். இந்த மாதிரி 3 தடவை கழுவ ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து இப்போது யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் பாத்திரம் நல்லா பளபளன்னு கிடைக்குது. அதனால் இந்த மெத்தட் தான் இப்போது கொஞ்ச நாளாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் எண்ணெய் பிசு இல்லாத பாத்திரங்களுக்கு பீதாம்பரி பவுடரும் அந்த லிக்யூடும் மிக்ஸ் பண்ணுறது. அடுத்து இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுற அந்த விளக்கு, தட்டெல்லாம் கழுவுறதுக்கு லெமன், உப்பு கலந்த அந்த தண்ணி ஃபஸ்ட்டு அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து பீதாம்பரி பவுடர், அந்த லிக்யூட் மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுறது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுறப்ப கை ரொம்ப வலிக்கும். அதனால்
பேசாமல் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த லெமன் உப்பு கலந்த அந்த தண்ணியை பீதாம்பரி பவுடர் லிக்யூட் கலந்த மிக்ஸ் கூட சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ப்ளஸ் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும், நல்லா பளபளன்னு கிடைக்கும். இப்போது அந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா லெமன் வாட்டர், உப்பு, பீதாம்பரி பவுடர், லிக்யூடு கலந்த மிக்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். எண்ணெய் ஊற்றி ஊற்றி அந்த இடமே நல்லா பச்சையாக மாறி இருக்கும். அது நல்லா ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சாலுமே போகாது. அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு தேய்ச்சி பாருங்கள். அப்படி இல்லாட்டி சாமி பொருள் கழுவுறதுக்குன்னு தனியாக டூத் ப்ரஷ் வச்சுருப்பீங்க, அதை வச்சும் தேய்ச்சி பாருங்கள். அதை நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். ஏன்னா திருப்பி நம்ம விளக்கு போடுவோம், மறுபடியும் அந்த க்ரீன் கலரில் படிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது படிஞ்சு லாஸ்ட்டில் ரொம்ப எடுக்கிறதுக்கே ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போது விளக்கு எல்லாத்தையும் கழுவிடலாம். கழுவின பின்னாடி இதை நல்லா காய வைக்கணும். ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை பால்கனி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே போய் வச்சு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கு பின்னாடி ஒரு சுத்தமான கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கடுத்து மஞ்சள் குங்குமம் வைங்க. எதுக்கு கிளாத்தை வச்சு துடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிக்யூடு அந்த பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா கழுவுறனால அங்கங்கே திட்டாக இருக்கும். சில சமயம் நல்லா தண்ணியில் கழுவாமல் விட்டுருப்போம், அதனால் திட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த விளக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போது விளக்கு எல்லாத்தையும் கழுவ ஆரம்பித்தாச்சு. இன்னும் நமக்கு இதெல்லாம் காஞ்ச பின்னாடி அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ப்ளஸ் சாமி ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தொடச்சி அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் துடைக்கணும். இந்த ஒர்க்லாம் முடிஞ்சது அப்படின்னா நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் கழுவியாச்சு. எல்லாத்தையும் காய வைக்கிறதுக்காக தனித்தனியாக வச்சுருக்கேன். எவ்வளோ பளபளன்னு அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது சாமி ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அந்த பொட்டு அந்த தூசி எதுவுமே இல்லாமல் தொடச்சிடலாம். தொடச்சிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். சுத்தமான கிளாத் வச்சு லைட்டாக அந்த கிளாத் ஈரமாக இருந்த போது ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, அதை வச்சு நல்லா தொடச்சிடலாம். அந்த சாமி ஃபோட்டோஸ் அந்த சிலைகள் வைக்கிற அந்த டேபிளையும் நல்லா நான் தொடச்சிட்டேன். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நல்லா டீப் க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி பண்ணுறனால அந்த ஒன் மந்த் ஃபுல்லாக நல்லா க்ளீனாக இருக்கும். ரொம்ப அழுக்காக இல்லாமல் ரொம்ப அந்த விளக்கு எல்லாம் ரொம்ப தூசியாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இதே மாதிரி டீப்பாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி அப்போது நாங்கள் அந்த கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜை பிரிண்ட் அவுட் போட்டு இந்த மாதிரி ஃப்ரேமாக பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் சிலை எங்களுக்கு கிடைக்கல. லீவுக்கு போயிட்டு வந்த பின்னாடி தான் ஒரு குட்டி கிருஷ்ணர் சிலை வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் இந்த வருஷம் சூப்பராக கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் நிறைய கடைகள் தேடினோம், எங்கேயுமே கிருஷ்ணரோட சிலையே கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சு தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் நாங்கள். இப்போது எல்லா ஃபோட்டோஸையும் நல்லா தொடச்சாச்சு. இப்போது அந்த ஃபோட்டோஸ், விளக்கு, அந்த தட்டு, சிலைகள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் வச்சாச்சு. அடுத்து எல்லாத்தையும் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுவேனோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி விளக்கு போட்டாச்சு. எவ்வளோ அழகாக தெய்வீகமாக இருக்குது பாருங்கள். இப்போது நாளைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படிங்கிறனால ஒரு ஸ்டூல் மேலே கிருஷ்ணரோட சிலைகள் தனியாக வச்சு அங்கே தனியாக விளக்கு போட்டிருக்கேன் நான். சாமி ரூம்லேயே ஒரு குட்டி ரங்கோலியும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கிருஷ்ணரோட சிலைகள் தனியாக வச்சு முன்னாடி குட்டி விநாயகர் வச்சு அதுக்கு முன்னாடி 2 விளக்கு ஏற்றிருக்கு. நாளைக்கு கிருஷ்ணருக்கு தேவையான அந்த பூஜைக்கு தேவையான பலகாரங்கள்லாம் செய்வேன். அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோங்கிற வீடியோ, சின்ன வீடியோவை நான் உங்களுக்காக நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஷேக் பண்ணாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது இன்றைக்கி. அதை வச்சு உங்களுக்காக நான் எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.